10th standard mathematics chapter 3 exercise 3.1 question number 2 substitution 1. Discuss the nature of solutions of the following system of equations அப்படி சொல்லிட்டு nature of solutions என்னங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 3 equations இருக்காங்க. ஸோ x plus 2y minus z is equal to 6. அடுத்து minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. அடுத்து பார்த்தீங்கன்னா x minus 2z equal to 3. ஸோ இது வந்து equation 1, equation 2, equation 3ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டைப் ஆஃப் நேச்சர் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். ஸோ 3 கேட்டகரி உண்டு. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி இந்த சம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இக்குவேஷன் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டும் தேர்ட் இக்குவேஷன். ஸோ சால்விங் 1 and 3. ஸோ சம்ம XYZ கண்டுபிடிக்க மாதிரி இங்கே பண்ணணும். XYZ கண்டுபிடிக்க மாதிரி பண்ணணும். பட் ஏதாவது பண்ண முடியாத மாதிரி வந்ததுன்னா நம்ம இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இல்லாமலே இருக்காது, அதாவது சொல்யூஷன்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட வரலாம். ரெண்டு கேட்டகரியும் வரலாம். ஸோ அப்படி இல்லாமல் XYZ கிடச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன்ஸே எழுதணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் அந்த 3 equation இருக்குது. ஸோ x plus 2y minus z is equal to 6. அண்ட் இது பார்த்தீங்கன்னா x minus 2z is equal to என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஸோ ஒயிட் டேம் இல்லை, அதனால் ஒயிட் டேம் நேராக ஒன்றுமே எழுதலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் இது வந்து ஒன்றுமே இல்லை, ஸோ ஒன்றுமே ஆகாது. இது மட்டும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது மைனஸ் கேன்சல். இது பார்த்தீங்கன்னா 2z, இது 2y, இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2z மைனஸ் z ஆகும். நல்லா கவனமாக வரணும். ப்ளஸ் zன்னு வந்துடும். இது வந்து 3 + 3. இது வந்து equation 4 சொல்லி வச்சுக்கோங்க. equation 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இக்குவேஷனையும் இந்த இக்குவேஷனை எடுக்க போகிறேன், ஃபோர்த் இக்குவேஷனை. ஸோ கன்சிடர் 2 and 4 அல்லது சால்விங் 2 and 4. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதுலேருந்து 2 இக்குவேஷன், இப்போ மறுபடியும் இதுலேருந்து 2 இக்குவேஷனை எடுக்குவோம். பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பத்ததுங்க எப்படினாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த சால்விங் 2 and 4 வச்சு பண்ணிங்கன்னா இந்த இக்குவேஷனே வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ அப்போ இந்த இக்குவேஷன் எடுத்திங்கன்னா மைனஸ் 3x ப்ளஸ் minus 2y plus 5z. ஸோ ஈக்குவல் டு minus 12. இது வந்து 2y plus z ஈக்குவல் டு என்ன வரும், 2z plus z is equal to இங்கே 3 வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒய்யை கேன்சல் பண்ண டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஒய் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு தேவையானது ஒய் செட்டு. ஸோ இங்கே ஒய் செட்டு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொன்னேன், இந்த இக்குவேஷன் மாதிரி இக்குவேஷன் வரும்னு சொன்னேன் ஸ்டார்டிங்க. ஸோ அந்த மாதிரி இக்குவேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம ஒய் செட்டாக இருக்குது. ஸோ ஒய் செட்டாக கொண்டு வந்து சால்வ் பண்ணணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் இந்த 2y டேரெக்டாக கேன்சல் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் 6z is equal to 12. இது ப்ளஸ் 3 minus 12 + 3 minus 9. ஸோ இந்த இக்குவேஷன் இப்படி வந்துருக்கு. சிமிலராக அந்த இக்குவேஷன் மாதிரி இருக்கும் பாருங்கள், சிமிலராக இருக்கும். அதாவது x minus 2z is equal to 3, அதுதான் இந்த இக்குவேஷன். இந்த மாதிரி சிமிலராக இருக்குது பாருங்கள். பட் என்ன பண்ணணும்னா இதை வந்து minus 3ஆல் டிவைட் பண்ணால் அதே இக்குவேஷன் கிடைக்கும் பாருங்கள். ஸோ அதான் சிமிலர் டிவைட் பண்ணால் கிடைக்கும். ஸோ minus 3x plus 6z the whole divided by minus 3 that is equal to minus 9 by minus 3. ஸோ அப்போ இதை minus 3x by minus 3 plus 6z by minus 3 it is equal to minus 9 by minus 3. மைனஸ் மைனஸ் கேன்சல். இங்கே வந்து 3 ஆகிட்டா, இங்கே minus 3 கேன்சல், x ஆகிட்டா, இங்கே வந்து இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸாக இது 1 3 2 3 6. ஸோ அப்போ இந்த இக்குவேஷன் என்ன வரும், x மைனஸ் அங்கே மைனஸ் ஆகும். எப்படின்னு சொன்னேன், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி வரும். இது இக்குவேஷன் 5. ஸோ இது இக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களா, இந்த இக்குவேஷன் மாதிரியே தான் இந்த இக்குவேஷன் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இந்த இக்குவேஷன் மாதிரி ஒரு இக்குவேஷன் வரும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்ன செய்யணும், 2ம் 4ம் கன்சிடர் பண்ணி அதை வழக்கமாக நம்ம பண்ணி வந்து இங்கேருந்து 2 இக்குவேஷன் மறுபடியும் 2 இக்குவேஷன் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம XYZ கண்டுபிடிப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மெத்தடை மாற்றி மாடிஃபை பண்ணி வேற ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு உண்மையில் இந்த இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட போட்டு சால்வ் பண்ணி ஒரு இக்குவேஷன் கொண்டு வந்தோம். அந்த இக்குவேஷன்லேருந்து minus 3 வந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இந்த தேர்ட் இக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு இக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி கிடச்சிருக்கு. இப்போ அதை ரெண்டத்தையும் சால்வ் பண்ணுங்கள். சால்விங் 3 and 5. தேர்ட் இக்குவேஷன் மேலே உள்ளது, ஃபிஃப்த் இக்குவேஷன் மேலே இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது. ஸோ ரெண்டும் பாருங்கள் HSL ஒரே மாதிரி இருக்குது, அதே இக்குவேஷன். ஸோ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆகும்.
அப்போது இப்படி ஒன்று கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே XY கண்டுபிடிக்கும் மாதிரி இங்கே பாருங்கள் 0 = 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0 = 0 என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடென்டிட்டி, உண்மையான ஒரு விஷயம். ஐடென்டிட்டினா உண்மையான ஒரு விஷயம்னு அர்த்தம் இது, சரிங்களா? ஸோ 0 = 0னா அது உண்மை தானே. ஸோ அப்போது இந்த மாதிரி வந்துட்டுனாலே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எழுதணும். ஹென்ஸ் தேர் ஆர் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நான் மட்டும் சொன்னால் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி: இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், யூனிக் சொல்யூஷன்ஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். ஸோ அதில் ஒரு கேட்டகரி தான் இது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். 0 = 0 இந்த மாதிரி ஏதாவது இல்லை, 0 = 0 மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் கூட வரலாம். 1 = 1, 2 = 2. ஸோ ஏதாவது 2 நம்பர் ஈக்குவலாக வந்துட்டு அப்படினாலே இது ஐடென்டிட்டி தான். ஸோ ஐடென்டிட்டி சொல்லி ஹென்ஸ் தேர் ஆர் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ எத்தனை சொல்யூஷன்ஸ்லாம் இதுக்கு போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், இந்த சம் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். தேங்க்யூ.